ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜவ்வாது ஹில்ஸ். அங்கே தான் நம்மளோட கேம்பிங் சைட் இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சர்ப்ரைசிங்லி இந்த ஹில் ரோடு வந்து பயங்கர நீட்டாக இருந்துச்சுங்க. மேபி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாதனால இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே பாருங்கள், வானரங்கள்லாம் நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணிங்கன்னா மேலே ஏறி உட்காந்துருவாங்க. ஸோ டிரைவ் சேஃப். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு செலக்ட் பண்ண சைட்டு தான் இந்த ஜவ்வாது ஹில்ஸ். இங்கே தான் இந்த வைனுபாபு அப்சர்வேட்டரி இருக்குது. நாங்கள் போனப்போ இது க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் கேம்ப், மூன் கார்டன் ரெஸ்டாரண்ட். இங்கே தான் நம்ம வந்து வி மீட் அவர் ஃபெல்லோ கேம்பிங் மெம்பர் அண்ட் அவர் ஆர்கனைசர். வி புக் த்ரூ மெட்ராஸ் கேம்பர். ஸோ இங்கே தான் அவங்கள நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். இது வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட், நல்லாயிருக்கும். ஐ மீன் செக்இன் அட் 2:30 சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 2:30க்கு செக்இன் பண்ணிங்கன்னா லஞ்ச் நீங்கள் இங்கேயே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு இங்கேருந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் நான்சி அண்ட் கருணாநிதி ஃப்ரம் மெட்ராஸ் கேம்பர். ஹே, இஃப் யூர் வாட்சிங் திஸ், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கேர்ஃபுல்லி க்யூரேட்டட் டிஜிட்டல் டீடாக்ஸ் ஈவெண்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். நைஸ் ஜாப் கைஸ். ஓகே, ஆல்ரைட்டி தென். ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் வந்து கயாக்கிங் இஸ் சச் அ ஃபன் ஈவெண்ட். ஐ மீன் நல்லா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கிட் சிங்கிளாக கயாக் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக கயாக் பண்ணிகிட்டு இருந்தோம். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு மாதிரி நம்மளுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணி அந்த ரோ பண்ணணுங்கிறதுலாம் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்த ஒரு பேர்ட் தெரியுதா கருப்பு கலரில்? இதுக்கு பேர் காமரன்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த லேக்கிலலாம் இருக்கும். இந்த லேக்கில் வந்து அப்படியே இது உள்ளே தண்ணிக்குள்ளே போய் டிப் பண்ணி போய் மீனை பிடிச்சிட்டு சாப்பிடும். இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்குறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேம்பிங் சைட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த கேம்பிங் சைட்டு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஃப்ரம் தட் லேக். இந்த லேக் வந்து நம்ம கயாக்கிங் பண்ணோம் இல்லையா, அந்த லேக் வந்து பீமகுளம் லேக்குன்னுவாங்க. ஸோ அந்த லேக்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாம். ஸோ இங்கே தான் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இந்த டென்ட் செட்டப்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஹாலிடே சீசன்னால் கொஞ்சம் க்ரௌடு இந்த தடவை அதிகமாகவே இருந்தாங்க. ஆனால் ஆர்கனைசர்ஸ் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. ரியலி குட் டு தம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பிங் சைட் இஸ் டைட் அப் வித், இப்போ நாங்கள் புக் பண்ணது மெட்ராஸ் கேம்பர். இதே மாதிரி எக்ஸாட்டிக் கேம்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க கோகோ கேம்பிங். ஸோ எல்லாருக்குமே இதே ஸ்பாட்டு தான். ஸோ உங்கள் ஆர்கனைசர் வந்து உங்களோட டென்ட்டை அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து இந்த கேம்ப் சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. அங்கே பாருங்கள், அந்த ஃபோம் ஷீட்லாம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு டென்ட்டுக்குள்ளேயும் போடுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஈச் பர்சனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பில்லோ, ஒரு பிளாங்கெட் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உள்ளே அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நாங்களும் ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கேரிங் எனிதிங், இட்ஸ் நாட் அ பிக் டீல். தே வில் அரேஞ்ச் சம்திங் ஃபார் யூ. இந்த கேம்ப் சைட் தாங்க ஃபன்னு. அவ்வளோதான், கிட்ஸ் எல்லாம் அவுத்து விட்ட மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் டைம் போக நிறைய கிட்ஸ் வந்துட்டாங்க. அவ்வளோதான், பிடிக்கவே முடியாது அவங்கள. எந்த டென்ட்டில் இருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த ஈவினிங் டைம் இந்த கேம்ப் சைட் வந்து ஒண்டர்ஃபுல் டைம். இங்கே பாருங்கள், இந்த வந்து ஒரு குட்டி ஹில்லு. அந்த ஹில்லுக்கு மேலே தான் இந்த கேம்ப் சைட் அமைஞ்சிருக்கு. ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா செம லொக்கேஷன் கேம்ப் சைட். இந்த கேம்ப் சைட்டுக்கு வந்து கமலா தோட்டம் அப்படின்றாங்க. ஓனரோட அம்மா பேருன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த கேம்ப் சைட்டில் வந்து கொஞ்சம் கிரிக்கெட் விளாடுவாங்க, ஷட்டில் விளாடுவாங்க. அந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எல்லா ஈவெண்ட்டும் நடக்கும். ஸோ ஈவினிங் போனோடனே உங்களுக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. கிட்ஸுக்கு மில்க் வச்சுருக்காங்க. ஸோ நோ வரி. அதே மாதிரி இந்த கேம்ப் சைட்டுக்குள்ளேயே வாஷ்ரூம் இருக்குது, தெரியுது இல்லையா? அங்கே ஒரு 10 வாஷ்ரூம் இருக்குது. எல்லாமே வெல் மெயின்டைன்டு ஒன், நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கேம்ப் சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு டைனிங் ப்ளேஸும் இருக்குது. இந்த தெரியுது இல்லையா, இந்த ஒரு ஹட் இருக்கு இல்லையா, இந்த இதுக்குள்ளே தான் உங்களுக்கு டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. கரெக்டாக டைமுக்கு அந்தந்த டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. நல்லா வெல் மெயின்டைன்ட் அண்ட் வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப் வேறு. ஸோ இது வந்து கேம்ப் ஃபயர் லொக்கேஷன். இது கொஞ்சம் அந்த பீக்கான லொக்கேஷனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் தீயை போட்டு டான்ஸ் ஆடுறது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு சிட்டியோட ஹோல் வியூ தெரியும். அதே மாதிரி இந்த ஜவ்வாது ஹில்ஸில் என்ன ஸ்பெஷல்னால், ஒரு நைட்டு ஒரு 7-8க்கு அப்புறம் டோட்டல் ஊரே, குட்டி குட்டி வில்லேஜஸ் தான் இருக்குங்க, எல்லாமே வந்து லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அது சம் ரூல்ஸுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த நைட் அப்சர்வேட்டரி இருக்கு இல்லையா, நைட் ஸ்கை அப்சர்வேட்டரிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால் நைட் ஸ்கையை பார்க்குறக்கே செம்ம அற்புதமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது வந்து நெக்ஸ்ட்டு ஈவென்ட் ஃபார் கிட்ஸ். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து டென்ட் பிச்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆர்கனைசர் வந்து டென்ட் பிச்சிங் சொல்லிக் கொடுக்குறாங்க கிட்ஸுக்கு. அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இதை. நீஷுகா என்ன சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டென்ட்டு. ஏ பக்கத்தில் ஒரு டாக் ப்ரீடர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த மாதிரி கிட்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நிறைய குட்டி குட்டி டாக், சிட்சு, அப்புறம் இந்த டாக் பேர் எனக்கு என்னன்னு தெரியல, எடுத்துகிட்டு வந்து விட்டுறாங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கு. தெரியுதுடா லயன். ஆமாண்டா ரியல்டா, நான் கூட டாய் நினச்சிட்டேன். சும்மா தடை கூட ஒன்றும் பண்ணாது. நெக்ஸ்ட்டு டெலஸ்கோபிக் ஈவென்ட் ஃபார் கிட்ஸ். ஸோ ரியல் டெலஸ்கோப் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு அதை நீட்டாக கேலிபர் பண்ணி வீனஸ்லாம் பார்த்தோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி கிட்ஸுக்கு டீச் பண்ணுவாங்க எப்படி நம்ம சேட்டலைட்டை ட்ராக் பண்ணலாம், நைட் ஸ்கையை எப்படிலாம் புரிஞ்சுக்கலாங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல செஷனாக இருந்துச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த கேம்ப் ஃபயருக்கு போயிடுவோம். கேம்ப் ஃபயருக்கு கிட்ஸ் சென்ட்ரிக்கான சாங்லாம் போட்டு செம்ம டான்ஸ். நாங்கள் அது முடிச்சதுக்கப்புறம் 8:30க்கு டின்னர் ஆசம்ங்க, செம்மையாக இருந்துச்சு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி புலாவ் கொடுத்தாங்க. ஸோ நான்வெஜ் கிரேவி இருந்துச்சு, வெஜ் கிரேவியும் இருந்துச்சு. ஒரு கோட் ஒன்று படித்தேன், நேச்சர்ஸ் சிம்பனி இஸ் பெஸ்ட் ஹர்ட் ஃப்ரம் த டென்ட். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ மார்னிங் நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டீ, மில்க் அண்ட் பிஸ்கெட்லாம் வந்துடும். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெக்கிங்க்கு ரெடியாக வேண்டியதான். ட்ரெக்கிங் வந்து அங்கே இருக்கிற ஐயா கண்ணுன்னு ஒரு தாத்தா இருக்கார். செம்ம என்டர்டெய்னிங் கேரக்டருங்க அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஸோ இது வந்து அவர் வளர்க்குற டாக் தான். இதுக்கு பேர் கருப்பையா. இந்த ட்ரெக்கில் வந்து நம்ம எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக கிட்ஸுக்கு என்னென்ன பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாமே பார்ப்பாங்க. ஐ மீன் பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குது, ஸ்டீப் இருக்குது, டவுன் இருக்குது, ராக்கி ஹில் ரோட்ஸ் இருக்குது, நல்லா குட்டி பாண்டு இருக்குது, அப்புறம் நிறைய ஆடு மாடு எல்லாமே இருக்குது இதில் பார்க்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹில்லில் வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் மச் லீச்சஸ். யூஸ்வலாக ட்ரெக் போகும்போதெல்லாம் லீச்சஸ் காலில் ஏறும். இங்கே ஒரு லீச் கூட நான் பார்க்கல. பட் வைல்டு ஆண்ட் இருக்குது, அது வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த ட்ரெக் வாஸ் ஆசம். ஸோ இந்த ட்ரெக்கில் ஒரு பீக்கில் போய் நிப்பாட்டிட்டு ஐயா கண்ணு ரிடில் சாங்ஸ்லாம் பாடுவாங்க. அதை நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா நான் வீடியோ மேலே போடுறேன் லிங்க்கு, இவரோட ஃபுல் வீடியோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஒரு பொண்ணு பிறந்தா 7 வயசு பிறந்தது. ஒரு பொண்ணு 7 வயசு ஒரு பொண்ணு பிறந்தா. 6 மாதத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா. ஒரே நாள் ஒரு பொண்ணு பிறந்தா. 3 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே டைமு 3 பேரும் வயசுக்கு வந்துட்டாங்க. வெள்ளை வெள்ளத்தாவில வெள்ளை வெள்ளத்தாவில வெள்ளேரிக்கா வித்தாவில வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா, ஓ அம்மம்மா வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா. வெள்ளை வெள்ளத்தாவில வெள்ளேரிக்கா வித்தாவில வெத்தலந்தா கொஞ்சம் கூடம்மா. ட்ரக்கு முடிஞ்சு வந்த உடனே செம்ம பசியில் இருப்பாங்க. செம்ம பசி. இங்கே வந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. பொங்கல், இட்லி அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஈவெண்ட் இருக்குது கிட்ஸுக்கு, மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. இந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் கைடன்ஸ்,
அவங்களுக்கு வந்து எப்படி அந்தந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ்லாம் அங்கே இருக்கிற கார்டனில் க்ளோஸாக போய் மேக்ரோ மோடில் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெஸ்ட்டு 3க்கு கிஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ் கிட்ஸ் எல்லாம் இப்படி வாங்க, கிட்ஸ் இப்படி வாங்க, இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்க, இப்படி வாங்க. திருப்பி பாக்குறீங்களா? கிட்ஸ் இப்படி வாங்கம்மா, கொஞ்சம் இப்படி வாங்க, கொஞ்சம் வழி விடுங்க. நிஷிகா எங்க, உங்க பேரண்ட்ஸ் எங்க? ரெடி? நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீசிங் பீமா ஃபால்ஸில் போயிட்டு லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த மூன் கார்டன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கே திருப்பி லஞ்ச் உங்களுக்கு புஃபே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு செக் அவுட் பண்ண வேண்டியதான். இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். Alrighty then. Thanks a lot for watching my video till then and share your comments. What do you think about this camping site? அதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். Alrighty then. Bye bye. Let's meet up in next video. Until then, bye bye from Satline.